மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் 28 மற்றும் இன்றைய தினமான அக்டோபர் 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள், அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரியா? முதலாவது கேள்வி கடந்த வகுப்புல என்ன கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் எப்போது இணைக்கப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் எப்போது இணைக்கப்பட்டது? அதற்குரிய பதில் அக்டோபர் 26, 1947ஆம் ஆண்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி, இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? அதற்குரிய பதில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியுள்ளது. அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொங்கன் சக்தி போர் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? கொங்கன் பயிற்சி. சரியா? இது வந்து இந்தியா மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. சரியா? முதன்முறையாக முப்படைகளும் கலந்து கொள்ளும் இந்த கூட்டு பயிற்சி வந்து இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே கொங்கன் சக்தி என்ற பெயரில் நடத்தப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வி, AY 4.2 AY 4.2 என்பது என்ன? ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதற்குரிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AY 4.2 என்பது ஒரு உருமாறிய கொரோனா வகை. அடுத்து கடைசி கேள்வி, கண்டெய்னரில் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? அதற்குரிய பதில் டெல்லி மற்றும் சென்னை என்பதாகும். சரியா? சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 28 மற்றும் 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நீதிபதி RV ரவீந்திரன் குழு ரீசெண்டாக சூப்பரான ஒரு கமிட்டி ஒன்று நியூஸில் வந்திருக்குது. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, நீதிபதி RV ரவீந்திரன் குழு இஸ்ரேலை சேர்ந்த NSO நிறுவனம் உருவாக்கிய பெகாசஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவின் முக்கிய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரின் கைபேசிகள் உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சரியா? பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைபேசிகள், மொபைல் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உளவு பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. அது யார் பண்ணினாங்க, யார் வந்து அந்த உளவை வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு உளவு மென்பொருளை பயன்படுத்தி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த NSO நிறுவனம் அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கு. ஓகேவா? இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அதனுடைய தலைவர் தான் யார்? RV ரவீந்திரன். யாருன்னு பாருங்க, இந்த பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி RV ரவீந்திரன் கண்காணிப்பின் கீழ் இணைய நிபுணத்துவம் பெற்ற 3 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவினை உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்காங்க. சரி, அப்போ அந்த குழு வந்து 3 பேரை கொண்டது. அது இப்போ தலைமை பொறுப்பேற்றுள்ளது RV ரவீந்திரன். இந்த குழுவினை அமைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நீரஜ் சோப்ராவின் பெயர் கேல் ரத்னா விருதிற்கு பரிந்துரை. ஓகேவா? நீரஜ் சோப்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி 32வது இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். சரி, அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 11 பேர் இருக்காங்க. பாருங்க, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட 11 பேரின், சரி, அவர் 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 11 பேரின் பெயர்கள் மேயர் தயான் சந்த் கேல் ரத்னா விருதிற்கு விருது வழங்கும் தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர் தான் இருந்தது. அந்த பேரை வந்து மாற்றம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சாங்க. என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு மேயர் தயான் சந்த் கேல் ரத்னா விருதிற்கு ஒரு 11 விளையாட்டு வீரர்களோட பேரை வந்து தேர்வுக்குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. கடந்த முறை இந்த கேல் ரத்னா விருது வழங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வழங்கப்பட்டது. அதுதான் ஒரே சமயத்தில் அதிகப்படியான நபர்களுக்கு வந்து கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டதாக ஒரு சாதனை படைக்கப்பட்டது. நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேருக்கு. ஓகேவா? பார்க்கலாம், வழங்கினதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இது தவிர அர்ஜுனா விருதிற்கு 35 பேரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். KV காமத் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கியின் முதலாவது தலைவராக பிரபல வங்கித்துறை நிபுணர் KV காமத் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரியா? ரீசெண்டாக
தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி வந்து உருவாக்குனாங்க. அந்த வங்கியின் முதலாவது தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் கேவி காமத். ஓகேவா, இதை அறிவித்தது மத்திய நிதி அமைச்சகம். நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த மார்ச் மாதம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, அவங்களோட வேலை என்ன, ஒரு ஸ்பெஷல் பாருங்க, மற்ற வங்கி மாதிரி இல்லாமல் இந்த வங்கிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பாருங்க, இந்த வங்கியின் வரவு செலவுகள் மற்றும் கணக்கு விவரங்கள் ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும். சரியா, நாடாளுமன்றத்தில் இருக்க ராஜ்யசபா லோக்சபா 2 சபைகளும் பார்த்தீங்கன்னா இந்த வரவு இந்த வங்கியின் வரவு செலவுகள் மற்றும் கணக்கு விவரங்கள் வந்து தாக்கல் செய்யப்படும். அந்த கணக்குகளை நாடாளுமன்றம் ஆய்வு செய்ய முடியும். ஓகேவா, மற்ற வங்கிகளுக்கும் இதுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் இருக்குது, கவனம் வந்துக்கோங்க. சரியா, அதே சமயத்தில் நாடாளுமன்றம் எழுப்பும் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த வங்கி அமைக்கப்பட்டுள்ளது. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா நாபிட். ஓகேவா, NABID, நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். சரியா, இந்த வங்கியின் நபேட் வங்கியின் முதலாவது தலைவர் யாரு? கேவி காமத், மறந்துடாதீங்க. அடுத்து பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. அக்னி 5. ஓகேவா, 1.5 டன்னுக்கும் அதிகமான எடையுள்ள அணு ஆயுதத்தை சுமந்து சென்று 5000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடைய அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரியா, இது வந்து தரையில் உள்ள ஒரு இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடையது அக்னி 5. அது வந்து 1.5 டன், கிட்டத்தட்ட 1500 டன்னுக்கு மேலான அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறனுடையது. எவ்வளோ தூரம் சென்று தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர். சரியா, அது மட்டும் இல்லை, இந்த சோதனை இந்த அக்னி 5 வந்து நம்ம தயாரிச்சதுக்கு அப்புறமே இந்திய மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நாங்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டோம். யாராவது வந்து ஏதாச்சும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா, எங்களை தாக்குதல் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை பயன்படுத்துவோம். சரியா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அக்னி 5 வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, இது வந்து அக்னி 5. இதுக்கு முன்னாடி இருந்த அக்னி 1 பார்த்தீங்கன்னா 700, சரியா, கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ரேஞ்சு தூரத்தை சென்று தாக்கும் திறனுடையது. அடுத்து அக்னி 2 வந்து 2000 கிலோமீட்டர். அக்னி 3 மற்றும் 4 வந்து 2500 முதல் 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து அதையும் தாண்டி கூட சென்று தாக்கும் திறனுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அக்னி 1 700, அக்னி 2 2000, அக்னி 3 and 4 வந்து 2500 to 3500. ஓகேவா, அக்னி 5 அப்படிங்கிறது வந்து 5000 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, 16வது கிழக்கு ஆசிய மாநாடு. சரியா, ஈஸ்ட் ஏஷியன் மாநாடுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு சார்பில் 16வது கிழக்கு ஆசிய மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். சரியா, இந்த மாநாட்டினை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருனே நாடு. ஓகேவா, இந்த மாநாட்டினை நடத்தியது புருனே நாடு. ஓகேவா, ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு சார்பில் ஆசியான் சார்பில் 16வது கிழக்கு ஆசிய மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது, மறந்துடாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு நபர் நியூஸ்ல வந்திருக்காங்க, அனிதா ஆனந்த். அனிதா ஆனந்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, அனிதா ஆனந்த் கனடா நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கனடாவின் ஃபெடரல் வங்கியில் இடம்பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் இந்து பெண் இவர் ஆவார். அனிதா ஆனந்த் ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க. அவங்க யாரு? கனடா நாட்டின் முதலாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர். சாரி, நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. தெற்கு ரயில்வேயில் IMS சான்று பெற்ற முதல் ரயில். சதன் ரயில்வேல முதன் முறையாக IMS சான்று பெற்ற முதலாவது ரயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மைசூரு இடையே இயக்கப்படும் சதாப்தி விரைவு ரயில். அதுதான் பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வேயில் IMS சான்று பெற்ற முதலாவது ரயில் என்ற பெருமையை பெற்றுள்ளது. சரியா, IMS என்பது ஒருங்கிணைந்த மேலாண்மை அமைப்புக்கான விருது ஆகும். ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு ISO சான்று பெற்ற முதல் ரயில் என்ற பெருமையை சதாப்தி விரைவு ரயில் பெற்றுள்ளது. சரியா, சதாப்தி விரைவு ரயில் ரீசெண்டாக நியூஸ்ல இருந்தது, கவனமாக இருந்துக்கோங்க. சென்னை மைசூர் இடையே இயக்கப்படுகிறது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த விருதுகள் ஏதாச்சும் ஒரு ரயில்வே நிலையம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு நபர் நியூஸ்ல வந்திருக்காங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார். இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநராக அஸ்வினி குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரி, பஞ்சாப் தேசிய வங்கி அந்த மாதிரி சில வங்கியில் பணியாற்றிய அஸ்வினி குமார் ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநராக அஸ்வினி குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அஸ்வினி வைஷ்ணவ் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர். ஓகேவா, இது வந்து அஸ்வினி குமார். அடுத்து அக்டோபர் 29ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பெயர் மாற்றம். சரியா, ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பெயர் மாற்றம். அந்த ஃபேஸ்புக் வந்து அதே பெயரில் தான் இருக்கும். அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய பெயர் வந்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன பெயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா. சரியா, மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகநூல் நிறுவனத்தின், அதாவது ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பெயர் மெட்டா என மாற்றம் செய்யப்படுவதாக அதன் தலைமை செயல் அதிகாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க் சுகர்பர்க் அறிவித்துள்ளார். என்ன பெயரில்? முகநூல் நிறுவனத்தின் பெயர் வந்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவித்தவர் மார்க் சுகர்பர்க். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி, CEO. சரியா, என்ன பெயரில் மாற்ற போறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா. ஓகேவா, என்னன்னு பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சமூக ஊடகம் என்பதை தாண்டி மெட்டாவர்ஸ் எனும் மெய்நிகர் உலகத்தை உருவாக்குவதில் முகநூல் நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கு வசதியாக அதனுடைய பெயர் வந்து மெட்டா என மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, வெறும் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மெய்நிகர் உலகத்தை உருவாக்குவதில் முகநூல் நிறுவனம், சரி, அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து தீவிரம் காட்டி வருகிறது. அதற்காக தான் அந்த பேரை வந்து என்ன மாற்றிருக்காங்களா, மெட்டா அப்படிங்கிற மாதிரி பேர் மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த மெட்டா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பால்னா தொலைவில் அப்படிங்கிற மீனிங். சரியா, மெட்டால் என்ற வார்த்தை அப்பால் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாக மார்க் ஜுகர்பர்க் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இன்னொரு நபர் செய்தியில் வந்திருக்காங்க. நவோர் கிலான் நியூஸ்ல வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான புதிய தூதராக நவோர் கிலான் என்பவரை இஸ்ரேல் நாடு நியமனம் செய்துள்ளது. அப்போ நவோர் கிலான் யாரு? நவோர் கிலான் இந்தியாவிற்கான இஸ்ரேல் நாட்டின் தூதர். அதே சமயத்தில் இஸ்ரேல் நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சிங்லா. சரியா, சஞ்சு சிங்லா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெகாசஸ், இந்த உளவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய லெவலில் போச்சு இல்லையா, அதனால அந்த நாட்டோட தூதர்கள் மாற்றி யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நவோர் கிலான் என்பவர் இந்தியாவிற்கான இஸ்ரேல் நாட்டின் தூதர். அதே சமயத்தில் சஞ்சு சிங்லா என்பவர் இஸ்ரேல் நாட்டிற்கான இந்தியாவின் தூதர். அடுத்து ஒரு நபர் செய்திகளை வந்திருக்கிறாங்க. அவருடைய பெயர் வந்து கிருஷ்ணன் நாயர். பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல புற்றுநோய் மருத்துவ நிபுணர் எம் கிருஷ்ணநாயர் உடல்நலக்குறைவினால் திருவனந்தபுரத்தில் காலமானார். அப்போ கிருஷ்ணநாயர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளாவை சேர்ந்தவர். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலமானார். அவர் எந்த துறையில் புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவ நிபுணர். இவர் வந்து பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லை, இவர் புற்றுநோய்க்கான உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணிபுரிந்துள்ளார் கிருஷ்ணன் நாயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, 18வது இந்தியா ஆசியான் மாநாடு. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா 16வது கிழக்கு ஆசிய மாநாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 16. ஓகேவா, இங்கே பார்க்குறது 18வது இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு. ஆசியானா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். 18வது ஆசியா இந்தியா உச்சி மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, சரி பேரை சொல்லாமல் இருக்கிறேன், இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி 2022ஆம் ஆண்டினை இந்தியா ஆசியான் நட்புறவு ஆண்டாக கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார். சரியா, 2022ஆம் ஆண்டை இந்தியா மற்றும் ஆசியானுடைய நட்புறவு ஆண்டாக நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி. எந்த மாநாட்டில்? 18வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு. சரியா, 2022ஆம் ஆண்டில் ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி 2022ஆம் ஆண்டில் இந்தியா ஆசியான் இடையே நட்புறவு ஏற்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. அதை முன்னிட்டு தான் நட்புறவு ஆண்டாவா நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரியா, இந்த ஆசியான் அமைப்பில் 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இது தவிர இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் நட்பு நாடுகளாக உள்ளன. சரியா, ஒரு கௌரவ உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. யார்? இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள். ஒரிஜினலாக ஆசியான் அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை 10. மறந்துடாதீங்க, ஆசியான் அமைப்பில் இந்தியா வந்து உறுப்பினராக இல்லை, ஒரு நட்புறவு நாடாக தான் இருக்கிறாங்க, கௌரவ உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஆசியான் மாநாட்டினை யார் நடத்திருக்காங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம், புருணை. ஓகேவா, இந்த இம்மாநாட்டினை ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள புருணை நாடு நடத்தியது. கிழக்கு ஆசிய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கிழக்கு ஆசிய மாநாடு வந்து 16வது. அதே சமயத்தில் இந்தியா ஆசியானுடைய 18வது உச்சி மாநாடு. 2 நம்பர் மாறிடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கி இடையே ஒப்பந்தம். ஓகேவா, ஆசிய வளர்ச்சி வங்கி எங்க இருக்கு? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ளது. அந்த ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இந்தியா இடையே ரீசெண்டாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க.
சென்னையில் வெள்ள தடுப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு ரூபாய் 1877 கோடி கடன் உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன. சரி, இனி மழை சீசன் ஆரம்பிக்கும் போது சென்னையில் இந்த வெள்ள தடுப்பு அதிகப்படியான மழை பொழிவுச்சுன்னா பெரிய லெவலில் பாதிப்பு வரும். அதை தடுக்கும் வகையில் ஒரு மேம்பாட்டு பணிகளுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இந்தியா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தில் பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலர் ரஜத்குமார் மிஸ்ராவும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய திட்ட இயக்குனர் டோக்கியோ கோஷினியும் கையெழுத்திட்டனர். அடுத்து ஒரு கமிட்டி, செஞ்சி மஸ்தான் குழு. செஞ்சி மஸ்தான் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். சரியா, அவருடைய தலைமையில் தமிழக அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர் நலனுக்கான ஆலோசனை குழுவின் தலைவராக தமிழக சிறுபான்மை மற்றும் தமிழகத்திற்கு வெளியில் வாழும் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா, செஞ்சி மஸ்தான் குழு எதற்கு? இலங்கை தமிழரின் நலனுக்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு. சரி நண்பர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.